ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எதுவுமே விளைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டீசன்ட் ஃபார்ம்ஸில் இந்த பலா போட்டிருக்கிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் ஆச்சு. எல்லாமே வந்து இப்போ செகண்ட் கிராப் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது இயற்கை விவசாயத்திலும் சாத்தியம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஸோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த கிராப்புக்கு ஒரு வீகன் மார்க்கெட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இது நம்மளே டேரெக்டாக விற்கிறோம் அப்படின்னாலும் கூட இது ஒரு ஃபேமிலிக்கு ஈஸியாக அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 5-6 கிலோ 7 கிலோ தான் வரும். ஸோ இதையே தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் ஞானசரவணங்க. என்னோட ஊர் வந்து பாலக்காடு மாவட்டம், தமிழ்நாட்டு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பார்டரில். நான் படித்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எல்லாமே சென்னையில். நான் வந்து பிகாம் முடிச்சது வந்து சென்னையில் தான். எம்ஏ ஹெச்ஆர் முடிச்சதும் சென்னையில் தான். ஒரு 5 வருஷம் சென்னையில் எல்என்டி ஹெச்ஆர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு 2016 ரிசைன் பண்ணிட்டு என்னோட பூர்வீக தொழிலான விவசாயத்துக்காக போயிட்டோம். ஒரு 3 காரணங்களுக்காக. என்னதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நம்ம பேசினாலும் 3 காரணங்கள் எனக்கு அடிப்படையாக தோணுச்சுங்க. ஏன்னா நான் ஒரு 8வது தலைமுறை விவசாயி, முதல் தலைமுறை பட்டதாரி. ஓகேங்களா? பட்டதாரின்னு சொல்றத விட ஒரு விவசாயின்னு சொல்றதுல பெருமைப்படுறாங்க. 3 காரணம் என்னன்னா, 7 தலைமுறைகளுக்கான கமிட்மெண்ட் நம்மளுக்கு வேணும். ஏன்னா அங்க விவசாயத்துல இருந்து எடுத்து எங்க எல்லாமே படிக்க வச்சது, சென்னை வரைக்கும் வர வச்சது, இங்க இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணது அந்த விவசாயத்தோட உழைப்பு. அதுக்கு நான் கமிட்மெண்டா இருக்கணும். 1. 2வது, இன்னைக்கு வாழக்கூடிய சூழல்ல ஒரு மினிமம் % ஆவது நம்ம விஷத்தை சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு. 3வது, நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம். இந்த அடிப்படை 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு இங்க ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்கு. அதுக்கு இந்த மிகப்பெரிய டீமுக்கு எங்களோட பாத்தீங்கன்னா ஒரு 36 ஏக்கரா ஃபார்ம். அது கம்ப்ளீட்டா ஒரு தென்னை சார்ந்த ஒரு விவசாயம் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மோனோ கிராப் இருந்ததுங்க. ஸோ 2018 ஆர்ட் ஆஃப் லிவிங் மூலியமாவும் ஈஷா மூலியமாவும் ஒரு அவேர்னஸ் கிளாஸஸ் கிடைச்சதுங்க. அதாவது இயற்கை விவசாயத்தை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி அதே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு மாடல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா மாடல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும். எங்களே ஒரு மாடல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான். ஏன்னா நாங்க வரப்போ இனிஷியலா ஃபேஸ் பண்ணது எல்லாமே ஒரு ரூட் கிடையாதுங்க. ஒரு விவசாயத்துக்குன்னு இதுதான் இருக்கிற விவசாயம், இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரோட் மேப் கிடையாது. இப்படித்தான் விவசாயத்தை பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் கிடையாது. ஏன்னா நாங்க வர்ற காலத்துல படிச்சவங்க விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாலே என்ன நினைப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? ஏதோ மனநல பாதிப்பாட்டு இருக்கு அப்படிங்கறத யோசனை எல்லாத்துக்கும் இருக்கும். பட் நாங்க யோசனை பண்ணது வரக்கூடிய ஜெனரேஷன் ஒரு விவசாயத்தை ப்ராப்பரான முறையில புரியணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தோட தான் இந்த விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ எங்கிட்ட ஒரு 20 நாட்டு மாடுகள் இருக்கு, காங்கேயம் இருக்கு, காங்கிரேஜ் இருக்கு, கிர்னர் இருக்குங்க, அப்புறம் சாகிவால் இருக்கு. ஸோ இந்த மாடு கொடுக்கக்கூடிய சாணத்தை அடிப்படையா வச்சுதான் மொத்த ஃபார்மையும் ஒரு என்ன சொல்றதுங்க, சாயில் கன்சர்வேஷன், ஒரு மேன்யூர் மேக்கிங், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, எதுவா இருந்தாலும் ஒரு நாட்டு மாடு சார்ந்துதான் இந்த ஒரு விவசாயத்தை பார்க்கணும். மண் சார்ந்தும் இந்த பிரபஞ்சம் சார்ந்தும் இந்த 5 பூதங்கள் சார்ந்துதான் மொத்த ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்கு அப்புறம் எங்க ஃபார்மை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அடிப்படை வந்து தென்னை மரம், அதுக்குள்ள இன்டர் கிராப் வந்து வாழை போட்டுருக்காங்க, ஜாதிக்காய் போட்டிருக்கோம், பாக்கு, கொய்யா, பப்பாளி, ஜாக் கல்டிவேஷன், கம்போஸ்டிங் யூனிட், நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜீவாமிர்தம், பஞ்சகாவி, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன மெக்கனைஸ்டா பண்ணியிருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, எல்லாரும் புரியுது ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா பண்ணணும் அப்படின்னாலும் கூட அது மெக்கனைஸ்டா எடுத்துட்டு போனோம்னா இன்னுமே யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் கூட ஒரு ஈஸியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விவசாயத்தை நம்ம சுலபமாக்கணும், அதே சமயம் நம்ம எதை விவசாயம் நம்மளோட ப்ராசஸா பார்க்கணும், எதையை நம்ம வருமானமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்றோம். சரி, இது பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய தேங்காய், மாடு கொடுக்கக்கூடிய பால், இது எல்லாம் வேல்யூ அடிஷன் பண்ண ஆரம்பிச்சோம். தேங்காயை கொடுக்கல, இது ப்ராசஸ் பண்ணி கோகனட் ஆயிலா கொடுத்துருக்கோம். 2 செக் போட்டிருக்கோம். அதுக்கான ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் கொண்டு வந்திருந்தேன். ஏதோ சின்ன இதுக்காக காமிக்க முடியல. தேங்காய் என்ன பண்றோம், வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணிட்டு இருக்கோம், பசு நெய் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18 ப்ராடக்ட்ஸ் நம்மளோட டீசன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு நேரடியாக கன்சியூமருக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கான்செப்ட்ல தான் மொத்த டீசன்ட் ஃபார்ம்ஸையும் கிரியேட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு ஒரு 25,000 பேருக்கு மேல கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில இருந்தும் யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் எங்களோட ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பேருக்கு மேல ஃபார்முக்கு வந்திருக்காங்க. மெயின் இதுல ஐடியாலஜி என்னன்னா, நம்ம விவசாயத்தை ஒரு வாழ்வியல் முறையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வாடகைக்காக வந்திருக்கோம். யாருக்கிட்ட வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன், நம்மளோட குழந்தைங்க, பேரன், பேத்தி, அவங்க கிட்ட தான் நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது சுத்தமான முறையில கொடுத்துட்டு போகணும், வெச்சமான முறையில கொடுத்துட்டு போகணும்.
கமிட்மெண்ட் வேணும். அப்போ இதை எப்படி நம்ம வருமானமாக்கணும்? சரி, ஓகே, கிராப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது, ஓகே, ரைட். அதுல இருந்து வேல்யூ அடிஷன் பண்ணுங்க, கன்சியூமருக்கு எஜுகேட் பண்ணுங்க. ஒரு பொருள் நியூட்ரிஷன் சொல்றதை விட, டாக்டர் சொல்றதை விட ஒரு விவசாயி சொன்னா கண்டிப்பா ஒரு கன்சியூமர் கேட்பாங்க. அதுக்கான நாலேஜ் கொடுக்கணும். ஒரு பொருளை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், ஒரு சிஸ்டத்தை பத்தி நம்ம புரிய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜில தான் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆச்சு. கேரளா கவர்மெண்டோட 4 ஸ்டேட் அவார்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மெயின் ஐடியாலஜி. நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜெனரேஷன் விவசாயத்துக்கு வரணும். விவசாயம் எப்பவும் படிக்காதவன் செய்யற வேலை கிடையாது, படிச்சவன் விவசாயத்துக்கு வரணும். இந்த சிஸ்டத்தை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம அண்ணா சொல்ற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் முன்னெடுப்போம், நல்ல விஷயத்தை உருவாக்கும், நல்ல நல்ல எண்ணங்களை இங்க விதைச்சிட்டு போகும். ஆனா we will be the change, you lead the change.